வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அடுத்த தேர்தலில் நடிகர் விஜய், உதயநிதி நேரடியாக மோதுகிறார்களா? மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தடுத்த தேர்தலில் நிச்சயமா நடிகர் விஜய்க்கும் உதயநிதிக்கும் கடுமையான மோதல் போக்குகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பவே அப்பா சட்டை அப்படின்ற விமர்சனம் வலுவாக முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அப்பா சட்டை அப்படின்ற இந்த ஒரு விமர்சனம் ரொம்பவே பார்த்தீங்கன்னா வலுப்பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நிறை இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமா நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தேர்தல்கள்ல நிறைய மாற்றங்களை பார்த்தீங்கன்னா சந்திக்கிறதுக்கு கூட இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்றதும் நம்மளால பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அடுத்து வரப்போகின்ற தேர்தல்களில் யாருக்கான ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்க போகுதுன்றத நம்ம கட்டாயமா பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் படி நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, என்னென்ன மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா, நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும், சாத்தியக்கூறுகளும் பார்த்தீங்கன்னா, இருக்குதுன்றத நம்ம நெறைய பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் படி நிச்சயமா நெறைய மாற்றங்கள் ஏற்பட்டு, சேப்பாக்கம் தொகுதியிலேயே கூட நேரடிக்கு நேரடி மோதல்கள் பார்த்தீங்கன்னா, மோதுவதற்கு வாய்ப்புகளும், சாத்தியக்கூறுகளும் அதிகமாக பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் அடுத்தடுத்த தேர்தல்களில் நிச்சயமாக நடிகர் விஜயும் சரி, உதயநிதி ஸ்டாலினும் சரி, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா மோதக்கூடிய நிலைமைகள் என்பது நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிரும் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடக்க வாய்ப்புகளும் சாத்தியங்களும் இருப்பதாக தகவல்கள் என்பது நமக்கு தெரிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலே அடுத்தடுத்து வரப்போகின்ற விஷயங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே. ஸோ உண்மையில் விஜய் அவர்களும் சரி அல்லது மற்ற நபர்களும் சரி சேர்ந்து உதயநிதியை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் நடிகர் விஜயும் சரி உதயநிதி ஸ்டாலினும் சரி நேருக்கு நேராக பார்த்தீங்கன்னா போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு கூறப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது போல் பல வீடியோக்கள் இருக்கிறது. ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே A to Z பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ள